குரு ஆசிரியர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 9 2026 செவ்வாய்க்கிழமை தேய்பிறை வைகாசி 26 நவமி திதி. துலாம், விருச்சிகம், தனுசு 3 ராசிக்கான தினப்பலன். துலா ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்துல சந்திரன் சனி நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமைந்திருக்கின்றது. அது 9ஆம் பார்வையாக குரு உங்கள் ராசினோடு இணைந்து சனியின் சந்திரனை பார்ப்பதனால புதிய கடன்கள் பிரச்சனைகள் தீர்வதாக இருக்கும். எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். இருந்தும் சில மனசார்ந்த குழப்பங்கள்லாம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். உடலில் ஒரு விதம் ஆக்ரோஷம் வேகம் இருந்தாலும் செயலில் ஒரு விதம் மந்தம் இருக்கும். ரெண்டாவது ராகு அது பிடிகள் எல்லா கிரகங்களும் அடைப்பட்டதுனால இன்றைய நாள் ஒரு விதம் காலசர்ப்ப தோஷம் கொண்டு இருக்கு. செவ்வாயுடைய ஓரையா இருப்பதால் கணவன் மனைவி உறவு, காதல், நட்பு உறவு சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு விதமான வாக்குவாதம் கொண்டு புரிதல் இல்லாமல் நகரும். உங்கள் வீட்டையும் செவ்வாய் பார்ப்பதால் ஆற்றல் வேகம் இருக்கும், ஆனால் செயல்பாட்டு தடை தாமதம் கொண்டு இருக்கும். கோவம் நேர்மறையாக வராமல் எதிர்மறை கொண்டு இருக்கும். அரசு தொடர்பு விஷயங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கும். இருந்தும் உங்கள் ராசிநாதன் குரு உச்ச குருவுடன் இருப்பதனால சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் வீட்டையும் உங்கள் 2ஆம் வீட்டை குரு பார்ப்பது குடும்ப சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு மகிழ்ச்சி நிலவதாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடத்துல சந்திரன் சனி நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு. சனி 5ல் இருக்கிறதுனால பஞ்சம சனி. அந்த பஞ்சம சனியை குரு பார்ப்பதால் 9ஆம் பார்வையால் அது சனியுடைய தாக்கம் குறையுது. ரெண்டாவது உங்கள் வீட்டையை குரு பார்ப்பதால் மனம் சார்ந்த தெளிவு, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் எல்லாம் ஏற்படுவதாக இருந்தும் எது இழந்தது போல ஒரு ஃபீலிங் இருக்கும். அறிவு ரீதியான ஒரு தேடுதல் கொஞ்சம் குறைந்ததாக உணர்வீர்கள். எல்லாத்துலேயும் உடல்லையும் ஒரு தோய்வு மந்தம் இருக்கும். ரெண்டாவது நவமி திதியாக இருக்கிறதுனால, ரெண்டாவது ராகு இது பிடியில் எல்லா கிரகங்களும் அடைப்பட்டதுனால விஷயங்கள் கொஞ்சம் காலதாமம் தடை கொண்டே நடைபெறும். இன்னும் ஒரு 10 நாளைக்கு ராகு இது பிடியில் எல்லா கிரகங்களும் இருப்பதனால அது காலசர்ப்ப தோஷம் கொண்டு தான் நகரும். ரெண்டாவது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 6ல் மறைவாக இருக்கிறதுனால வாகனம் செல்லும்போது கொஞ்சம் கவனமுடன் செல்லுங்கள். 7 சூரியன் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் போது மட்டும் வீட்டுக்குள் செல்வது நல்லது. 8ல் புதன் மறைவாக இருக்கிறதுனால நிதி சார்ந்த பரிவர்த்தனை கொஞ்சம் கவனமுடன் செயல்படுங்கள். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட திசை தெற்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல சந்திரன் சனி நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் அமைந்திருக்கின்றது. உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இருந்தும் குரு 9ஆம் பார்வையாக உங்கள் சனியை பார்ப்பதால் அந்த அர்த்தாசிரம சனியின் தாக்கம் குறைஞ்சு தாயின் உடல்நிலை கொஞ்சம் மேம்படுதாக இருக்கும். மண்மனை வீடு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் முயற்சியில் கொஞ்சம் சாதம் கொண்டு இருக்கும். செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் ஒரு கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். 6ல் சூரியன் இருக்கிறதுனால அரசு தொடர்பு விஷயங்கள்லாம் உங்களுக்கு காலதாமதம் கொண்டு தான் ஆகும். ஏன்னா சனி 3ஆம் பார்வையாக சூரியனை பார்க்கின்றது. அதாவது உடல் சார்ந்த ஒரு பிரச்சனை, நைட்டில் தூக்கம் வராது, இதெல்லாம் ஏற்படுவதாக இருக்கும். இருந்தும் குருவும் சுக்கிரன் 7ஆம் பார்வை 2ஆம் வீட்டை பார்வதனால குடும்பத்தில் ஒரு இதான் மகிழ்ச்சி, கணவன் மனை உறவு, தாம்பத்திய சந்தோஷம் இதெல்லாம் ஏற்படுவதாக இருக்கும். நட்புக்குள்ளேயே ஒரு புரிதல் இருக்கும். மேலதிகாரியின் பாராட்டு, பார்ட்னர்ஷிப் செய்கிற வியாபாரம் சிறப்பாக இருக்கும்.